ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி. இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில வாஸ்து செடிகள், வாசனை உள்ள செடிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிஷனல் பிளான்ட்ஸு. ஸோ சாமிக்கு அதிகமாக எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ, வீட்டில் நம்ம எதெல்லாம் அதிகமாக வளர்க்கலாமோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சௌந்தர்யா செண்பகம் ஆரஞ்சு கலர் நியூ ஸ்டாக்கு செம்ம சூப்பராக வந்திருக்குங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒவ்வொரு லீவ்ஸும் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா செடிகளிலும் மேக்ஸிமம் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் பிளான்ஸ் தாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே மொட்டுக்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது, மொட்டுக்களோடையே இருக்குது. இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா சாமிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ளவர் பறித்தா கூட என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பூவும் தனித்தனியாக வெயிட் கணக்கெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு பூவும் இத்தனை ரூபா, 2 ரூபா, 3 ரூபா அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. 5 ரூபி, 10 ரூபி வரைக்கும் ஒரு ஃப்ளவரை சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி, சாமிக்கு ரொம்ப ரொம்ப உகுந்த ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளவர் நம்ம பறித்து ஒரு பூ நம்ம வீட்டுக்குள்ளே வச்சாலும் அவ்வளோ வாசனையாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு வெரைட்டி இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் மாடி தோட்டத்துலேயும் வளர்த்துக்கலாம். இப்போ இருந்தே உங்களுக்கு பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா மனோரஞ்சிதம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வாஸ்துக்காக வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி மனோரஞ்சிதம். செம்ம வாசனை இருக்குங்க இந்த ஃப்ளவரு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இது நாட்டி வெரைட்டி மனோரஞ்சிதம் கட்டிங் டைப் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக ஃப்ளவர் கொடுக்கும். நாட்டி வெரைட்டி, செம்ம வாசனை இருக்கக்கூடிய ஒரு மனோரஞ்சிதம் பிளான்ட்டு. ஸோ இந்த பிளான்ட்ஸும் நம்மக்கிட்ட நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது. ஒரு 6 மாதம் வளர்த்திங்க அப்படின்னாவே அதுக்குள்ளேயே உங்களுக்கு பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பிளான்ட்லாமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்குது முராயா மல்லி. அதாவது இது பார்த்திங்கன்னா அழகுக்காக வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு செடி. நல்ல புஷ் டைப்பில் மதர் பிளான்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி எனக்கு கம்மி பட்ஜெட்டில் ஸ்மால் பிளான்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மால் பிளான்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. செம்ம வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி மல்லி வகையை சேர்ந்தது. இது பார்த்திங்கன்னா முராயா மல்லியிலே ஸ்மால் பிளான்ட்ஸு. இது பார்த்திங்கன்னா இதுலேயும் ஃப்ளவர்ஸோடையே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஸ்மால் பிளான்ட் வேணும்னாலும் சரி, பெரிய பிளான்ட் வேணும்னாலும் சரி, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது பன்னீர் புஷ்பம். இந்த செடி பார்த்திங்கன்னா வாஸ்துக்காக வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்களாம். ஸோ இது எதுக்காக வைக்குவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செடி வச்சு இது எப்படி க்ரோத் ஆகுதோ அது மாதிரி நம்மளோட முன்னேற்றம் இருக்கும், நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. காலையில் நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது இதை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு நல்ல காரியமே நடக்கும், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலை. ஸோ நிறைய பேர் பிளான்ட்ஸ் வச்சுருப்பீங்க வீட்டில். நீங்கள் வச்சுருந்தா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தெரியும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பன்னீர் புஷ்பம் செடி ரொம்ப ரொம்ப வாஸ்து செடி அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கிட்ட வச்சா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லியில் மதர் பிளான்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு 10 பிளான்ட்ஸ் ஸ்டாக் வந்திருக்கு. செம்ம சூப்பராக அழகாக ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இருவாச்சி மல்லியோட ஃப்ளவர் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது வெற்றி கொடி வாஸ்து செடி ஆர் அல்மெண்டா எல்லோ அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீப்பர் வெரைட்டி. வீட்டுக்கிட்ட வாஸ்துக்காக வளர்க்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம். செம்ம சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ளவர் பார்த்திங்கன்னா. அது மட்டும் இல்லை, இதோட க்ரீப்பர் டைப் அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி வேணுனாலும் எந்த பிளேஸில் வேணுனாலும் அழகாக ஏற்றி விட்டுக்கலாம். நம்ம எப்படியெல்லாம் அழகுபடுத்தணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அழகுபடுத்திக்கலாம். சூப்பராக இருக்கும். எல்லோ கலரில் லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஸாக சூப்பராக வளரக்கூடிய. அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்கிறது மெடிஷனல் பிளான்ட்ஸ், மருத்துவ பயனுள்ள செடிகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா மருத்துவ பயனுள்ள செடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஸ்து செடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வைலட் கலர் சங்குப்பூ.
இந்த பிளான்ட் எங்கிட்ட முன்ன டைம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பராக க்ரீப்பர் வெரைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குது நாகதாளி. அவசியமாக கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு செடி அப்படின்னு சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தா, நிறைய வாசனை உள்ள செடிகள் ரொம்ப ஆசையாக வளர்ப்போம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பூச்சி புழுக்கள் பாம்புகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்துட்டுருப்போம். ஸோ அப்போது இந்த நாகதாளி பிளான்ட்டை வந்து நீங்கள் அங்கே பிளான்டிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாம்புகள் வராதாமோ. ஏன் அப்படின்னா பாம்புகளுக்கு வந்து இதோட ஸ்மெல்லு சுத்தமாக பிடிக்காதான். ஸோ அதனால் இந்த பிளான்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு துர்நாற்றம் வீசும். ஸோ இது பாம்புகளுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறதுனால பூச்சிப்புழுக்கள்லாம் வராது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது இனிப்பு துளசி, ஸ்டீவியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிஷ்னல் பிளான்ட்டு. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ சுகர் சாப்பிட்ணுன்னு தோணும் போதெல்லாம் வந்து இதை சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த லீவ்ஸை வந்து காலையிலையும் ஈவினிங்கும் 2 லீவ்ஸ் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட சுகர் கண்ட்ரோலுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளான்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை சாப்பிட்றத விட உங்களுக்கு வந்து ரொம்ப இன்னும் இனிப்பாக ஸ்வீட்டாக திகட்டுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் வச்சுட்டிங்கன்னா நிறைய பக்கத்தில் நிறைய வந்து படர்ந்து வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்து பார்த்திங்கன்னா மருகு செடி. ஸோ இந்த ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் எல்லாம் சென்டரில் வச்சு கட்டலாம், மாலை கட்ட யூஸ் பண்ணலாம், சாமிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ரொம்ப வாசனை உள்ள செடிகள். இலைகளே அவ்வளோ வாசனையாக இருக்கும். பூக்கள்லாம் இல்லாமல் இலைகளே வாசனையாக இருக்குன்னா எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டின்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த செடிகளும் நம்ம தோட்டத்தில் இருக்க வேண்டிய ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம். சாமிக்கெல்லாம் நீங்கள் நிறைய பூக்கட்டி போடுவீங்க அப்படின்னா அந்த பூக்களோட இதையும் சேர்த்து இந்த இலையும் சேர்த்து கட்டி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது லெமன் கிராஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் டீ மாதிரி டீ போட்டு குடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்க வைக்குமா. இந்த லீவ்ஸை வந்து சுடுதண்ணியில் போட்டு டீ மாதிரி நம்ம வச்சு குடிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது நாட்டு புதினா. ஓகேங்களா, மின்ட்டு. ஸோ புதினா செடியில் ஹைப்ரிட் எல்லாருக்கும் கிடைக்கும். நாட்டி ரொம்ப ரேரு. ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு செடியும். உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது மரிக்கொழுந்து. ஸோ மரிக்கொழுந்து, மருகு இதெல்லாம் வந்து மாலை கட்ட யூஸ் பண்ணுற ஒரு வெரைட்டி. ரொம்ப மெடிஷனல் பிளான்ட்ஸும் கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஜாஸ்மின் ஃப்ளவரில் இல்லை மாலை கட்டுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெத்தலை செடி. வீட்டுக்கிட்ட வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக வைக்கலாம். ஒரு சூப்பரான மெடிஷனல் பிளான்ட்ஸ் கூட இது. ஸோ இந்த பிளான்ட்ஸும் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது பெப்பர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, சளிக்கு விக்ஸு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இந்த லீவ்ஸவே நம்ம வந்து சளி பிடிச்சா சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ளவர் அதாவது இந்த செடியில் இருக்கிற லீவ்ஸை கட் பண்ணி கசக்கி குழந்தைங்களுக்கு முகுர வச்சோம் அப்படின்னா சளிகள் வந்து சீக்கிரமாக குணமடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்களாக இருந்தால் ஆவி பிடிக்கலாம் இந்த லீவ்ஸை சுடுதண்ணியில் போட்டு. ஸோ அது மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு மெடிஷனல் பிளான்ட்ஸு பெப்பர்மெண்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது மருதாணி செடி. ஸோ மருதாணி செடி வில்லேஜில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுவே டவுன் ஏரியாலாம் இருக்கீங்க அப்படின்னா கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. ஸோ இந்த பிளான்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டில் எல்லோ கலர் மாதிரி வரும், கோல்டன் மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது இண்டோர் பிளான்ட்டு. மணி பிளான்ட்டில் வந்து எல்லோ கலர் அண்டு க்ரீன் கலர் 2 கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இண்டோர் பிளான்ட்டில் மாண்டிவிலா ரெட் கலரும் எல்லோ கலரும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளவர் ப்ளூம் ஆனதுக்கப்புறம் நான் ஷார்ட்ஸில் போடுறேன். இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் அண்டு எல்லோ கலர் 2ம் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் அப்டேட் பண்ணுறேன். ஜாஸ்மின் வெரைட்டிஸ் நிறைய வந்து புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு. ஃப்ரூட் வெரைட்டிஸ் அது மாதிரி. ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எனக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்குள்ளே மாடி தோட்டத்தில் வளர்கிற மாதிரியான
பழஞ்செடிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் 1 by 1 வந்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ நிறைய கால் வந்துகிட்டே இருக்குது. கால் அட்டன் பண்ணலை அப்படின்னா கோச்சிக்காதீங்க. ஏதாவது ஒர்க் இருந்தால் மட்டும்தான் கால் அட்டன் பண்ண மாட்டேன். இல்லைனா வந்து நான் கால் ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுவேன். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுவோம். ஓகே, பாய். தேங்க்யூ.